எல்லாரும் எல்லாரையும் மதித்த காலம் ஒன்று இருந்தது. நம்ம தான் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி சொதப்பிட்டோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவர். அவர் ஐயர் கிடையாது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கும். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். இந்த சிறப்பு இல்லாத இந்த பார்ஷியாலிட்டிஸ் எல்லாம் எதுக்காக வந்ததுன்னா, செய்கிற தொழிலில் இருக்கிற வித்தியாசத்தை வச்சு வந்ததுங்கிறார். யார் என்ன தொழில் செய்கிறாங்கிறத வச்சு வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ கிடையாது. இதே மாதிரி வெளிநாட்டில் இருந்துச்சு. அவங்களாம் நம்மளை விட அறிவாளிகளாக இருக்காங்க, கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. நீ பழைய வெள்ளைக்காரங்க பேரெல்லாம் பாரு. டெய்லர், கார்பெண்டர், கோல்ட் ஸ்மித், ஆலிவர் கோல்ட் ஸ்மித், T.A. டெய்லர், இதெல்லாம் என்ன தொழில்? அதாவது ரைட்டர், அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா IRS IPS அந்த மாதிரி அதெல்லாம் அவன் வந்து அதை ஜாதியாக மாற்றலை, அது ஒரு பேராக வச்சுன்னுக்கிறான், அவ்வளோதான். அவங்க பெரியவங்களுடைய வம்சத்தில் வந்த ரைட்ரு அந்த பேருங்க அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அவங்கக்கிட்ட. கோல்ட் ஸ்மித்னா பொற்கொல்லர்னு அர்த்தம், ரைட்டர்னா எழுத்தாளர், கணக்கு பிள்ளை மாறன்னு அர்த்தம். இப்படி இருக்குது அங்கே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஃபாரினில். நாம் என்ன பண்ணோம்? இதெல்லாம் ஜாதியாக மாற்றிவிட்டோம். ஜாதியாக மாற்றுறது கூட பரவாயில்ல, மன்னிக்கக்கூடிய குற்றம். என்ன பண்ணிட்டான்? முதலியார் ஜாதியில் பொண்ணு எடுக்கணும், இது பிள்ளைமாறு இப்படி போய் கல்யாணம் இதிலெல்லாம் அதை கொண்டாந்துட்டானுங்க. இப்படி பல விஷயங்களில் இந்த 400 வருஷத்தில் தான் இதெல்லாம் வந்தது. இந்த ஜாதி இல்லாத சமுதாயமாக தான் நம்மெல்லாம் இருந்தோம். நீ அந்த காலத்தில் எந்த இலக்கியம் படிச்சுப்பார், அங்கெல்லாம் ஜாதியெல்லாம் கழிந்ததே கிடையாது. இதெல்லாம் நாம் லௌகிக விருத்திக்காக இந்த முஸ்லீமுங்க ஆட்சி செஞ்ச போதும், வெள்ளைக்காரங்க வந்த போதும், பிரெஞ்சுக்காரங்க வந்த போதும் குட்டி சுவராகி போச்சு நம்மளுக்கு எல்லாம். மெக்காலேன்னு ஒருத்தன் தான் 19th செஞ்சுரியில் எழுதுகிறான், இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளிங்களாக இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிங்களாக இருக்காங்க, அதுக்கு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு பேர். பிறப்பிலே கொஞ்சம் கருவிலே திருவுடையாருவாங்க. அவங்கள நம்ம வந்து நமக்கு அடிமைகளாக மாற்றணுன்னா அவங்களுடைய படிப்பு பாரம்பரியம் கல்ச்சர் எல்லாத்தையும் ஒழித்து நம்முடைய கல்ச்சரையும் பாரம்பரியத்தையும் அவங்க மேலே திணிக்கணும்னு சொன்னான். ஓப்பனாக எழுதியிருக்கான் மெகாலே. ஸோ நாம் அந்த கல்ச்சரில் மாட்டிக்கணும்.